ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டு ஆர் ஸ்லெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் 10th யூனிட்டில் ஹையர் எஜுகேஷனில் 4th பார்ட்டு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆக்குபேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ப்ரொஃபஷன்ஸ் நம்ம எது சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன், இன்ஜினியரிங், டீச்சிங், அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் லா, இதெல்லாம் எது வந்து பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனில் பேஸ் பண்ணி வரும். நம்ம படிக்கிறோம் இல்லையா, பிஏ இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்னா நான் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜு வித் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி ரெண்டுமே இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் எடுத்தோம்னா அவங்க தியரிட்டிக்கலும் படிப்பாங்க, அது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்குது இல்லையா, இன்டர்ன்ஷிப்னால் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே போய் நம்ம சர்வ் பண்ணுறது தான் இன்டர்ன்ஷிப்பு. அண்ட் தென் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ், enabling students to appear the knowledge in real world settings, இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸில் தான் நமக்கு வந்து வரும். இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன்ஸில் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி அண்ட் மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிசன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் தென் டென்டிஸ்ட்ரை, பிடிஎஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் டென்டிஸ்ட் இருக்காங்களா, அதுவும் இதுதான் பேஸ் பண்ணி வரும் நம்மளோட ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கிறோம் இல்லையா, எம்பிஏ, அதுவும் பார்த்திங்கன்னா இதுதான் வரும். நெக்ஸ்ட் லாவில் பார்த்தீங்கன்னா எல்எல்பி அண்ட் எல்எல்எம் இருக்குது, ஜேடி இருக்குது, ஜூரியஸ் டாக்டர் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பண்ணாதான் நமக்கு வந்து லாயராக வந்து இது பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஎட் அண்ட் தென் எம்எட் இருக்குது. அதுக்கப்புறம் சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனில் தான் நமக்கு வந்து வருது. இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல், ஸ்பெஷல் டெக்னிக்கு, ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் ஒகேஷன் ஆக்குபேஷன்ஸை நமக்கு வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இதெல்லாம் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே, ஆட்டோமொபைல்ஸ் டெக்னாலஜி, ப்ளம்பிங் வைக்கிறது, வெல்டிங் வைக்கிறது, க்ளூனரி ஆர்ட்ஸ் அப்படின்னு மீன்ஸ்னால் குக்கர், நம்ம குக்கிங்க்கு படிக்கிறோம் இல்லையா, அதான் க்ளூனரி ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கலில் வந்து நமக்கு வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷனை ஏஐசிடிஇ நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் 1987 தான் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனே நமக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் ஃபுல்லாக இதில் தான் வரும். இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிடெக், எம்டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் லாங்குவேஜ். அண்ட் தென் ஆர்கிடெக்சர், பிடெக், பிஆர்க், எம்ஆர்க் இருக்கு இல்லையா, இதுவும் அதில் தான் வரும். அண்ட் தென் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், எம்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷன்ஸ், அண்ட் தென் டீம் ஒர்க்கு, ப்ராப்ளம் சால்விங்கு, அடாப்டபிலிட்டி, லீடர்ஷிப்பு, கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கில் பேஸில் தான் நமக்கு வந்து வரும். இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கிங், ப்ரெசன்டேஷன், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸில் வந்துடும். அண்ட் தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இண்டிவிஜுவலாக அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது, ஸ்கில் நம்ம தெரியும் நமக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படுத்துறது தான் நம்ம ஸ்கில் எஜுகேஷன் சொல்வோம். அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் அட்வர்டைசிங்ஸ் இருக்குல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனில் தான் வரும். ஐடிஐ, அண்ட் தென் பிரதம் மந்திரி கௌஷல் விகா யோஜனா, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் பேஸில் தான் நமக்கு வந்து வரும். இப்போ இந்த 3 டாப்பிக்கு ப்ரொஃபஷ்னல் என்னென்னா, டெக்னிக்கல் என்னென்னா, ஸ்கில் பேஸ்ட்னாலும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து ரொம்ப கம்மி தான்.
நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸில் கேட்கலாம். ஒருவேளை எக்ஸாம்பிள்ஸில் டெக்னிக்கல் இதில் எதுலாம் வரும், அண்ட் தென் ஸ்கில் பேஸ்டு வரும், ப்ரொஃபஷனாக என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.